காமாட்சி, எதுக்குடி நீயே சிரிக்கிற? ஒண்ணுல அது சிரிச்சா பைத்தியம் சொல்லுவாங்க. போங்கடி. இந்த குடு குடு காத்து, குருவிகளோட சத்தம், இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்னமோ தோணுதலே. என்னடி? ஏ காமாட்சி, உனக்கு வந்திருக்கிற வியாதி ரொம்ப பொல்லாதது. அது குணமாறதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் தான் இருக்கு. என்னடி அது? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிடணும். ரொம்ப நல்லா இருக்கு மாமா. மாப்பிள கழுத்துல போட்டுக்குங்க, இன்னைக்கு புதன்கிழமை. மாப்பிள வர்ற ஆவணியில பொன்னிக்கு உங்களுக்கும் கல்யாணத்தை முடிச்சு போலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது மாமா, பெரியவங்க நீங்க செய்யற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். எனக்குன்னு வேற யாரு இருக்காங்க? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. அப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து ஏற்பாடு பண்ணி போடுறேன். மாப்பிள்ளையிட்ட பேசிட்டேன், உங்க இஷ்டம்னு சொல்லிட்டாரு. குமரனோட குணத்துக்கு என்ன, தங்கமான புள்ள, புண்ணிய அதிர்ஷ்டசாலி. பஞ்சாயக்காரைய பார்த்து நாள் குறிச்சுக்கிட்டு வரேன். அம்மா, அக்காவுக்கு அம்மா கல்யாணம். பின்ன உனக்கா முதல்ல கல்யாணம் பண்ணுவாங்க? அறிவு கெட்டவள. அதுக்கு இல்லம்மா, மாப்பிள்ள நம்ம குமர ஆயிட்டானா? ஆமா. அம்மா, அக்கா குணத்துக்கு தகுந்த மாதிரி வேற மாப்பிள்ளை பாக்கலாமே. ஏண்டி, குமரனுக்கு என்ன குறைச்சல்? கையில நெய்யே இருக்கும்போது யாராவது வெண்ணெய் கிளைவாங்களா? ஐத்தா நல்லவரே, கஷ்டப்பட்டு உழைக்க கூடியவரே. அக்காவுக்கு சொகுசா வாழ்ந்து பழகி போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி பொடி பைத்தியக்காரி. பிறந்த வீட்டுல செல்லமா வளர்றதுக்கும் புகுந்த வீட்டுல பொறுப்பா இருக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எதுவுமே நம்ம வீடு, நம்ம புருஷ, நம்ம இடம் வந்துட்டா தன்னால பொறுப்பு வந்துரும். ஐத்தா ஐத்தா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன என்ன? எங்க வீட்டுல ஒரு சதி நடக்குது. சதியா? என்னது? எங்க அக்காவை உன் தலையில கட்டி வைக்க பேச்சுவார்த்தை நடக்குது. எப்போ எப்போ? சும்மா விளையாடாத ஐத்தா, நிஜமா தான் சொல்றேன். அப்பா வந்து கேட்பாரு, முடியாதுன்னு சொல்லிடு. நானே இத்தனை வருஷமா சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். மாமா கிட்ட நானா போய் உங்க பொண்ணை எனக்கு கட்டி கொடுங்க கேட்டா நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். நல்ல வேலை மாமாவை வந்து என் பொண்ணை கட்டிக்கொடா குமரான்னு சொன்னா நான் ஏன் முடியாதுன்னு சொல்லணும்? ஐயே, உனக்கு மூளையே இல்ல. சாட மாடியா பேசினா உனக்கு புரியவே மாட்டேங்குது. சாடை பேசுறது, பின்னாலே பேசுறது, இதெல்லாம் பொம்பளைகளுக்கு வழக்கம். ஆம்பளைகளுக்கு சரிப்படாது. நேர விஷயத்துக்கு வா. அவ குணத்துக்கும் உனக்கும் சரிப்பட்டு வராது. பேசாம உனக்கு ஏத்த பொண்ணா பார்த்து கட்டிக்க. அத்தையோட முறை பொண்ணு இருக்கும் போது வெளியே போய் பொண்ணு தேடினா நல்லா இருக்காது. அப்புறம் அத்தை வருத்தப்படுவாங்க. ஐயா, உன் அத்தைக்கு ஒரே பொண்ணுதான் இருக்கா? காமாட்சி, நாம என்ன சின்ன பிள்ளைங்க, மனசுக்குள்ள தனியா எந்த ஆசையும் வச்சு கூடாது. பெரியவங்க பார்த்து என்ன முடிவு செய்யறாங்களோ அதுக்கு நாம கட்டுப்படும். யோ, எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு எங்க அக்கா மேலதான் ஆசை. அவஸ்தைப்படு, எனக்கு என்ன? யோ, அவளுக்கு சாணி தட்ட தெரியாது, மாட்டை குளிப்பாட்ட தெரியாது, சமைக்க தெரியாது, பருத்தி கொட்ட கூட அரைக்க தெரியாது. பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். யோயோ, எப்ப பார்த்தாலும் அவ புஸ்தகமே படிச்சிட்டு இருப்பா. புஸ்தகம் வாங்கி கொடுத்தா அவளுக்கு கட்டுப்படி ஆகாது. அவ புடவை கூட நீதான் துவைச்சு போடணும். நீ என்னதான் சாபம் கொடுத்தாலும் என் தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்க போகுது. நான் இங்க வந்து இப்படி எல்லாம் பேசுனேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாத. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் தோலை உரிச்சிடுவாங்க. நீனும் சின்ன குழந்தை, மக்கு மனசை இப்படி எல்லாம் அலைய விடாத. உனக்கு எந்த குறையும் வராது. நிம்மதியா வீட்டுக்கு போ. இல்ல, நான் சமைச்சிட்டு தான் போவேன். பொன்னி, உனக்கு கல்யாணமாமே? ஆமா. என்ன உற்சாகம் இல்லாம சொல்ற? இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா? உங்க அத்தை மகன் குமரன் தானே மாப்பிள? அவரை கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல சென்னையா. குமராயிட்டா மேல எனக்கு பிரியமும் இல்ல, வெறுப்பும் இல்ல. நாங்க பிறந்தப்பவே எனக்கு அவருக்கு நானு பெரியவங்க முடிவு பண்ணிட்டாங்களா? நான் என்ன செய்ய முடியும்? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பேசினப்போ நானும் சும்மா இருந்துட்டு இப்ப அவஸ்தைப்படுறேன். உனக்கு வேற யார் பேர்லயாவது ஆசை இருந்தா சொல்லிடு. உங்க அப்பா அம்மா கிட்ட உனக்காக பேசி நான் ஏற்பாடு பண்றேன். இனிமே அது நடக்காது. நான் யார் மேல ஆசை வச்சிருந்தேனோ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
ஓம் கணானாந்தா கணபதிம் நவாமஹே கவிம் கபீனாம் பவஸ்ரவஸ்தவம் ஜேஷ்டராஜன் பிரம்மணான் பிரம்மணஸ்பதான ஸ்ரண்ணன்னோதிபே ஸ்ரீதசாதனம் சுமங்கலேரியம் வதோரிமாகும் சமேதபஸ்யத சௌபாக்யமஸ்மை தத்வாயாதாந்தம் விபரேதனா சர்வமங்களமாங்கல்யே திவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி சுபகே த்வம் ஜீவதரதாம் சதம் சதபானம் பவதி சதாயுः புருஷः சதேन्द्रिये ஆயுஷ்யேபேन्द्रिये பிரதிதிஷ்டதி தனம் தான்யம் பசும் பகுபுத்திரலாபம் சததம் சதம் சம்வத்சரம் தீர்க்கமாயுः. நல்லா இருக்கு. இந்த அம்மா 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். 16 பிள்ளைங்களா? ஐயோ, சர்க்கார் புடிச்சிட்டு போவாங்க சாமி. 16 பிள்ளைகள் இல்லப்பா, 16 பாக்கியங்களை பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொன்னேன். என்ன பண்ணி நீ ஆசிரிச்சுக்கிற? ஒண்ணு இல்ல. ஒண்ணும் இல்லையா? நீ என்ன நினைச்சியோ சொல்லு, எல்லாத்தையும் திருப்தியா நிறைவேத்துற. அவன் ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல? நான் ஜலதோ திறந்து ஐயோ, கூடிய சீக்கிரம் ஒரு விசி கொண்டு வந்து போட்டுடுறேன். உட்காரு. அது இப்பதான் தோணுச்சாக்கும். ஐயோ, இந்த அறை ரொம்ப ஜில் 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 இருக்கும் பொண்ணே. அது நான் மட்டும் தனியா படுக்கும்போது ஜன்னல் கதவு எல்லாம் திறந்து விட்டுடுவேன். இன்னைக்கு நாம 2 பேரும், அதான் நாளைக்கு நீ என்னென்ன நினைக்கிறியோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சிடுறேன். அது உங்களால முடியாது. ஏன் ஏன் ஏன்? எனக்கு பெரியய்யா வீடு மாதிரி இருக்கணும்னு ஆசைன்னு வச்சுக்கோங்க. உங்களால முடியுமா? அங்க குழாயை திருப்பினா தண்ணி வரும், சுவிட்ச் போட்டா விசிறி சுத்தம், படுக்க கண்ணாடி வச்ச கட்டில், அதுக்கு பக்கத்துல ரேடியோ பாடும், சாப்பிட மேசை, நாற்காலி. பொண்ணே, விரலுக்கு தகுந்த மாதிரிதாம்மா வீங்கணும். இந்த வசதியே நமக்கு நிரந்தரமா இருந்தா போதும். இதுவே நாம சொர்க்கம் நினைச்சா சொர்க்கம், நரகம் நினைச்சா நரகம். நாம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு மேல இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது, நமக்கு கீழே இருக்கிறவங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மனசுதாமா காரணம். சும்மா நீங்க கேட்டதுக்காக சொன்னேன். பரவாயில்ல, இப்போ சொன்னது எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோ. எட்டி இருந்து பார்க்கும்போது உன் அழகு எனக்கு அவ்வளவா தெரியல. இப்போ கிட்ட வந்து பார்க்கும்போதுதான் உன் அழகு எனக்கு தெரியுது. நான் நெருங்கி நெருங்கி பார்த்தா ஏக்கா, எதுல என்ன இருக்குன்னு கூடவே இருந்து பாத்துக்க. நாளைக்கு சமையல் பண்ணும்போது தடுமாறு போற. ஆமா, இந்த உப்பு புளி எல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு 30 பேரா வேணும்? எங்க பெரியய்யா வீட்டுல ஸ்டோர் ரூம் சாவியே என் கையில தான். 1008 வகை இருக்கும். என்ன தூசிடா நீ? அவங்க வீட்டுல 1008 வகை இருக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிறத நாம தான் ஒழுங்குபடுத்தி வைக்கணும். ஆயிட்டா, நீயாவது கொஞ்சம் பார்த்து வச்சுக்க. நாளைக்கு அக்கா சமையல் பண்ணும்போது உதவி செய்யலாம்ல? அது எனக்கு தெரியும். நீ சாமான்களை எடுத்து வைக்க பேர் பண்ணிக்கிட்டே பாதி நீயே தின்னுடாத. ஏன்னா தேவையில்ல, வீட்டுல சோற போட மாட்டீங்களா? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் எதையாவது குறிச்சுக்கிட்டு. ஏ காமாச்சி, திங்காம எடுத்து வை. என்ன பிள்ளைங்க பெத்தீங்க, என்ன பிள்ளைய பெத்தீங்க அத்தை. சீக்கிரம் ஒரு நல்ல பையனை பார்த்து இவளை கல்யாணம் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுங்க. அவனாவது இவ வாய்க்கு பூட்டு போட நான் பாப்போம். பொன்னே, நான் வயலுக்கு போறேன். நீ மத்தியானம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வயலுக்கு. இதுல சாப்பாடு வச்சிருக்கேன். நான் பெரிய வீட்டுக்கு போயிட்டு வரேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ வேலைக்கு போகணுமா? வேலைக்குன்னு இல்ல,
நான் போனா அவருக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அதோட சாயந்தரம் நீங்க வர வரைக்கும் நான் தனியா தானே இருக்கணும். எனக்கும் பொழுது போகணுமே. பொழைப்புக்காக இல்லாம பொழுது போறதுக்காக வேலைக்கு போறவங்க நிம்மதியா இருந்ததை நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சாதமும் வேகல, உப்பும் அள்ளி கொட்டி இருக்கா. எப்படிதான் இந்த ஐட்டா குடும்பம் நடத்தி குப்பை கொட்ட போகுதோ தெரியலையே. முருகா எனப்பனே ஞானம் பண்ணித்தா. கோமா புதுப்படாரு சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப ருசியா இருக்கும். சரிதான் போம்மா, பசிக்குது. என்ன பண்ணிருக்கா? புளியோகரையா? குமரா, நீ கொடுத்து வச்ச வேண்டாம். ஐயோ ஐயோ, என்ன ஐட்டா? அக்கா சமையல் எப்படி இருக்கு? வாவா, பாத்தியா உங்க அக்கா காலங்காத்தால எந்திரிச்சு புருஷனுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கா? புளியோகரை, தேங்காய் துவையல். என்னமோ பெருசா சொன்னா எங்க அக்காவுக்கு ஒண்ணும் தெரியாது, சமையல் தெரியாதுன்னு சொல்லி. சாப்பிட்டு பாரு, உனக்கே தெரியுது. நான் சாப்பிடல. உனக்கு பிடிச்சிருந்தா சரி, சாப்பிடு. பொன்னி, பொன்னி, பொன்னி. இப்ப எல்லாம் வயல என்னால ஒழுங்கா வேலையை செய்ய முடியல. எப்பவும் உங்க ஞாபகம் தான். ஐயோ விடுங்க. விட மாட்டேன். பருவம் வந்த உடனே ஏற்பட்ட பசி இது. எத்தனை நாள் பட்னி இருந்தேன். இப்ப விருந்த கிடைச்சிருக்கு. சும்மா விடுவேனா? அதுக்குன்னு இப்படியா? ஒரே வேர்வை மண்ணு. ஐயோ, இந்த வேர்வை நாத்தத்தை என்னால சகிக்கவே முடியல. கல்யாணி, கல்யாணி. என்ன தாத்தா? பொழுது போன நேரத்துல விளக்க கூட போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பக்கத்து வீட்டு அக்காவோட பேசிட்டு இருந்தேன். இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கத்தான் உன்னை மருமகளா கொண்டு வந்தேன். கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்க. அம்மா, அப்பா, ஐயோ, அம்மா. ஏதாவது சண்டை நடந்ததா? ஏம்மா? சின்னம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கன்னு சொன்னேன். அது கழுவுறாளா? இவ வந்ததுல இருந்தா வீடே அழுது வடியுதே. எல்லாம் நான் செஞ்ச தப்பு. இதுக்கு யார குத்தம் சொல்ல முடியும்? வருத்தப்படாதீங்க, நம்ம கையில என்ன இருக்கு? நீ ஆரம்பத்துல எனக்கு ஒரு எண்ணம் இருந்ததுமா. அப்படி செஞ்சிருந்தா இப்ப எல்லாம் நல்லபடியா இருந்திருக்குமா. என்ன? பொன்னிய நம்ம பையனுக்கு கட்டி வச்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்ப என் மனசுல தோணிச்சுமா. ஆனா ஜாதி வித்தியாசம், சொந்த பந்தம், அந்தஸ்து இதெல்லாம் பார்த்து என் எண்ணத்தை அடக்கிக்கிட்டேம்மா. இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஏதோ நினைச்சது சொன்னேம்மா. இனிமே சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு மூதேவி இந்த வீட்டுக்கு வரணும்னு இருக்கும்போது அதை மாத்த முடியுமா? நானும் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஒத்த கால நின்னு பொண்ணி உங்க மகனை கட்டி வைக்க வேண்டாம் நானும் சொன்னேன். இப்பவே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சின்னம்மா, 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 நான் சொல்றத கேளுங்க. வீடுன்னா நானும் இருக்கதான் செய்யும். ஐயா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு.
யாரும் எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த வீட்டுல திட்டு கேட்க இனிமே நம்மளால முடியாது. சின்னம்மா, பொன்னிய நம்ம பையனுக்கு கட்டி வச்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்ப என் மனசுல தோணிச்சுமா. அம்மா வா பொன்னி, வா 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 உட்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீட்டுல யாருமே இல்லையே. அப்பா வயலுக்கு போயிருக்காரு. காமாட்சி பின்னாடி குளிச்சிட்டு இருக்கா. என்ன விஷயம்? நான் வீட்டு விளக்காயி 45 நாள் ஆச்சு. நீ ஏண்டி அதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? எல்லாரும் கிட்ட எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. பாப்பளுக்கு தெரியுமா? சத்தம் போடாதம்மா, யாருக்குமே தெரியாது. ஏம்மா, எனக்கு போய் புள்ள வேண்டாம்மா. 2-3 வருஷம் ஆகட்டுமே. உனக்கு தெரிஞ்ச மருத்துவச்சுக்கிட்ட சொல்லி ஏதாவது மருந்து வாங்கி கூட. அடியே, என்னடி சொன்ன? உனக்கு புத்தி இருக்கா? இன்னொரு முறை இந்த விஷயத்தை என்கிட்ட பேசின செருப்பால அடிப்பேன். ஆயிட்டா ஆயிட்டா. இன்னைக்குதான் இந்த உடம்பு சாப்பிட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்னடா விசேஷங்கண்ணா? நான் ஒரு உதவி கேட்பேன், கண்டிப்பா செய்யணும். நீ சும்மா கேட்டாதே செய்வேன், கட்டி பிடிச்சு கேட்டா செய்ய மாட்டேனா? சொல்லு. நான் அம்மா கிட்ட கேட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன கேட்ட? அது வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ள குழந்தை பெக்கிறவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டசாலிங்க நினைக்கிறேன். 4-5 வருஷத்துக்கு அப்புறம் பெத்தா? என்னது இது? இல்ல அவங்க தலையெழுத்து, நம்ம கையில இருக்கு. எல்லாம் ஆண்டவன் கையில இருக்கு. இப்போ நான் கூட எங்க அம்மாவை கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்தேனா. அப்படின்னா நாமளும் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் பெத்துக்கலாமா? பெத்துக்குவோம். அதுக்கு முன்னால உண்டானா கழிச்சுக்கலாம் இல்லையா? இப்போ நீ என்ன சொல்ற? நான் உண்டாயிருக்கேன். பொன்னி, கலக்கிறத பத்தி தான் அம்மா கிட்ட கேட்டியா? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் செய்வேன்.